வணக்கம். டாப் ஜட்ஜ்ல இன்னைக்கு இயக்குனர் பாக்யராஜ் பத்தி தான் பேச போறோம். சமீபத்துல தான் திரு பாக்யராஜ் அவர்கள் மறைந்தார். அவருடைய குருநாதரிலிருந்து கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்குள்ளாக அவரும் மறைந்து விட்டார். சோ முதல்ல வந்துட்டு அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் ஆழ்ந்த வருத்தத்தையும் அவருக்கு அஞ்சலியும் செலுத்திக்கலாம். சோ இன்னைக்கு எபிசோட் என்ன பேச போறோம்னா, பாக்யராஜ் பொருட்படுத்தக்கூடியவர் தானா, அவர் திரைக்கதையின் பிதாமகன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, அது உண்மைதானா அப்படிங்கறத பத்தி தான் கொஞ்சம் பேக் அண்ட் போர்த் பேச போறோம். நானும் பாபா இன்னைக்கு பேச போறோம் அதை பத்தி. அது முடிவுல ஒரு சின்ன ரேபிட் ஃபயர் பாபா ஸ்டைல்ல அதுவும் ரேபிட் ஃபயரும் போக போறோம். சோ கண்டிப்பா பாருங்க. வெல்கம் டு டாப் ஜட்ஜ். பாபா வாங்க. இன்னைக்கு பாக்யராஜ் நான் சொன்ன மாதிரி அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் ஆழ்ந்த அஞ்சலிகள் அனுபவத்தையும் தெரிவிச்சுட்டு, முதல்ல பாக்யராஜ் அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்கு நினைவுக்கு வர்றது யாருன்னு சொல்லுங்க. பாக்யராஜ்னு நினைவுக்கு வர்றது நம்ம எப்பவுமே நேர்மையா சொந்த இதுல இருந்து ஆரம்பிப்போம். ஸோ என்னோட அக்கா சொன்னதுதான். நான் முந்தானை முடிச்ச படத்தை என்னோட 10 வயசுலயோ 12 வயசுலயோ பார்த்துட்டு, ஒரு அறியாத வயசுங்கிறதுக்காக அந்த வயசை சொல்றேன். எவ்வளவு வயசு ஞாபகம் இல்லை, எப்போ வந்ததுங்கிறது ஞாபகம் பார்க்கல. ஸோ ஒரு ரொம்ப 6ஆம் வகுப்போ 7ஆம் வகுப்போ இது பண்ணும்போது, அப்பா என்னம்மா எடுத்திருக்காங்க, இல்ல பாக்யராஜ் என்ன மாதிரி ஒரு என்டர்டைனர், என்னம்மா எடுத்திருக்காங்கன்னா ஒன்னு அக்கா புட் பாக்யராஜ் இன் பெர்ஸ்பெக்டிவ் ஃபார் மீ. டேய், ஒருத்தன் என்ன பண்றான், சின்னஞ்சிறு கிளியே சாங்க எடுத்துக்கோ, நான் மொத்த படத்தையும் நான் இது பண்ண போறது இல்ல. அதுல ஒருத்தன் என்ன சொல்றான், ஏதோ இவன் மேலதான் எல்லா குத்தம் மாதிரியும், இவன் ஒரு பரிதாபம் மாதிரியும் சொல்லி எப்படி ஆண்களை கவர்றான். அதனாலதான் இந்த படத்தை அவங்க ஆண்கள் பெண்களை தங்களோட மனைவிகளை, அம்மாக்களை, குழந்தைகளை கூட்டின்னு போய் காமிச்சு எவ்வளவு ஒரு செக்ஸிஸ்டா இருக்கு. இந்த வார்த்தையில அவங்க இப்ப யூஸ் பண்ணல, அவங்களோட பாஷையில சொன்னாங்க. எனக்கு பலார்னு இந்த வேதம் புதிதுல அந்த சின்ன பையனை இவன் சத்யராஜ் அடிக்கிற மாதிரி அடிக்க மாட்டான், அந்த மாதிரி ஒரு காட்சியை பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். அந்த படமும் அப்பதான் இருந்தது. சோ ஏன் சொல்றேன்னா, நம்ம பெண்களோட பார்வையில பாக்யராஜை நான் பார்க்கவே இல்லை. ஆனா அப்படிதான் எனக்கு இன்னும் பசுமையா ஞாபகம் இருக்கிறது அந்த காட்சியும், அந்த வசனமும், அந்த சூழ்நிலையும், ஒரு பெண்ணோட பார்வையும் தான். அருமை அருமை. சோ நீங்க அப்படி பாத்தீங்க. ஆனா எனக்கு நான் பார்த்தது வேற விதமான பாக்யராஜ் நினைக்கிறேன். நீங்க குறிப்பிட்டவங்க ஒரு குறிப்பிட்ட சதவீதம் நினைக்கிறேன். ஆனா பாக்யராஜுக்கு பாத்தீங்கன்னா பெண் ரசிகைகள் ஜாஸ்தி. இதை நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவரோட படத்தை திரும்ப திரும்ப போய் பார்த்தது என்னமா பெண்கள் தான். நீங்க சொன்ன மாதிரி பாக்யராஜுக்கு நீங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷோ, மார்னிங் ஷோ அண்ட் மேட்னி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஷோ அண்ட் செகண்ட் ஷோ அப்படின்னு சொல்லுவாங்க. 4 ஷோ தான் இருக்கும் அப்பெல்லாம். அதுல பாத்தீங்கன்னா காலை காட்சி அந்த மதிய காட்சி மேட்னி ஷோ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெண்கள் மட்டுமே நிறைந்திருக்கும் காட்சி. அதாவது ஆண்கள் வீட்டுல விட்டு வேலைக்கு போன பிறகு இவங்க போய் திரைப்படம் பாக்குறது. சோ பாக்யராஜோட பிலிம்ல அனலைஸ் பண்றப்ப பாத்தீங்கன்னா அந்த மார்னிங் ஷோ அண்ட் மேட்னி ஷோல தான் நிறைய பேர் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பெண்கள் தான் வந்திருக்காங்க. பெண்களும் குழந்தைகளும் தான் அதிகமா வந்திருக்காங்க அப்படிங்கறது அதுல முக்கியமான விஷயம். சோ நீங்க சொல்ற அந்த செக்ஸிஸ்டான ஆளை பெண்கள் தனித்தனியா போய் பார்த்து விரும்பி இருக்காங்க அப்படிங்கறது கொஞ்சம் ஒரு கான்ட்ரடிக்டியா இருக்கு. சோ என்னோட பார்வை பாக்யராஜ் அப்படிங்கிறது எப்படின்னா, அவர் இதுக்கு முன்னாடி அந்த நாயக பிம்பங்கள் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு முக்கியமா பார்க்கணும். இந்த முதல் விஷயம் பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல இருந்த சிவாஜி எம்ஜிஆர்ல இருந்து கமல் ரஜினி அப்பதான் ஃபார்ம் ஆயிட்டு வராங்க. அந்த சமயத்துல தான் பாக்யராஜ் இன்ட்ரோடக்ஷன் ஆறாரு அப்படின்னு. சோ நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவர் அப்பாவியான ஆணா இருந்தாலும் கூட அவர் தன் மேல இருக்கிற ஒரு குறைகளா காட்டிப்பாரு. சோ கிட்டத்தட்ட ஒரு படத்துல பாத்தீங்கன்னா அவர் தன்னுடைய கருமை நேரத்தை கிண்டல் பண்ற மாதிரி தான் ஆரம்பிச்சுப்பாரு. சோ அந்த காலத்துல ஒரு ஹீரோ தான் கருப்பு, தான் அழகில்ல அப்படின்னு சொல்லிட்டு வரதே பெரிய விஷயமா இருந்துச்சு. சோ அதே மாதிரி முந்தானை முடிச்சுல நீங்க சொன்னதுனால சொல்றேன். முந்தானை முடிச்சுல அவர் இன்ட்ரோடக்ஷன்ஸ்ல அவருக்கு பையன் ஆகி போயிடுவான். ஒரு ஹீரோ ஆகி போன பையனோட ஆய கழுகுறதான் ஃபர்ஸ்ட் சீன் அப்படிங்கறத அன்னைக்கு யோசிச்சுக்க முடியாது. நீங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கமலஹாசன் கார்ல இருந்து வெளியில வந்தாங்கன்னா அவர் ஷூல இருந்து காட்டுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஒரு பஞ்ச் டைலாக் அப்படின்ற காலத்துல குழந்தை ஆகி போயிருச்சு, அதை கழுகி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல அங்க போற பொண்ணுகிட்ட தண்ணி வாங்கி கழுகுற மாதிரி ஒரு சீன் தான் வந்தார் பாக்யராஜ். சோ அதெல்லாம் பெண்களை அதெல்லாம் கவர்ந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க சொல்ற செக்ஸிஸ்ட் பார்வை எனக்கு புதுசா இருக்கு. பட் நம்ம அதை பத்தி மீண்டும் பேசலாம். பட் எனக்கு பொறுத்தளவு ஒரு ஹீரோவை ஒரு குறையோட, ஒரு கருப்பா இருக்கிற ஹீரோ, கண்ணாடி போட்ட ஹீரோ, அந்த காலத்துல கண்ணாடி போட்டால சோடா புட்டின்ட்டுருவாங்க. சோ அது இவர் பவர் கிளாஸ போட்டுட்டு கண்ணாடி போட்டுட்டு ஒரு வாத்தியாரா அறிமுகமாறு அதுக்கப்புறம் அதையே கண்டினியூ பண்றாரு அப்படிங்கிறது தான் பாக்யராஜோட இது நான் நினைக்கிறேன். பட் அது தவிர உங்களுக்கு இப்போ நீங்க இந்த செக்ஸிஸ்ட் அப்படிங்கிற பார்வையை முன் வச்சீங்க.
சோ அதை பத்தி நம்ம டீப்பா பார்க்கலாமே. எந்த விதத்துல வந்து நீங்க அவரை செக்ஸிஸ்ட் நினைக்கிறீங்கன்னு சொல்றீங்க, நான் அது ஏன் அதுக்கு மாற்றான ஒரு கருத்து வச்சிருக்கேன், அதை பத்தி நம்ம அப்புறம் பார்க்கலாம். நிச்சயமா இதுல எம்டிஎம்மோட ஒரு பதிவும் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. அவர் இதுல இந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு, எம்டி முத்துக்குமாரசாமிங்கிற எம்டிஎம்ங்கிறவர் அப்படிங்கிறது ஒண்ணு இருந்தது. ஒரு செக்மெண்ட் அப்படி நான் அப்படியே படிச்சிடுறேன் அவரோட வேலை. அதாவது அவரோட கதையில வந்தது, ஆண் சுத்தமான கணவன், எந்த வம்பு தும்புக்கும் போகாதவன், தாய் சொல்லே வேதம் என்று இருப்பவன், பெண்ணோ மோகமுள் மாய பைசாசம், ஆணை துரத்தி துரத்தி காதலிப்பவள், அவளுடைய கள்ள வலையில் விழுந்துவிடும் ஆண் சமூக நடப்புக்கு கட்டுப்பட்டு கட்ட கடைசியில் அவளை மணந்து விடுகிறான். வேறு என்ன செய்வான் பாவம். நம் தமிழ் சினிமா கதாநாயகர்கள் அனைவருமே இம்மாதிரியான இக்கட்டான நிலையில் அடிக்கடி மாட்டிக்கொள்வதை காண பரிதாபமாக இருக்கிறது. சமீபத்தில் திரையரங்கு ஒன்றில் மேற்கண்ட மேனகை புராண கதையமைப்பை கொண்ட உன்னதமான தமிழ் திரைப்படத்தை கண்ட மாந்தாதா பின்னங்கால் பிடரியில் படத்திரையரங்கை விட்டு வெளியே கூச்சலிட்டுக் கொண்டே ஓடியதாக தெரிகிறது. ஏன் என்று விசாரித்ததற்கு KR விஜயா, லக்ஷ்மி முதல் ஸ்ரீதேவி வரை உள்ள தமிழ் கதாநாயகிகளின் பிம்பங்களும் எனக்கு காயடித்தலை ஞாபகப்படுத்துகின்றன என்றானாம். இது வந்துட்டு அவர் எங்கேயுமே யாரை பத்தி சொல்றோங்கிறத சொல்லவே இல்லை. ஆனா இப்ப எழுதின பதிவுல நான் பாக்கியராஜா அதாவது ஒரு அப்படியே ஒரு தான், அதாவது ஒரு இந்த ரைட்டிங்ல ஆட்டோ ஃபிக்ஷன் மாதிரி ஒரு ரைட்டிங்ல அது வந்திருக்குங்கிற மாதிரி அவர் ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருந்தார். இது ஒரு சுவாரஸ்யத்தை தந்தது. மேனகைங்கிற அந்த இது வந்துட்டு எப்பவுமே என்டிஆர் கூட தன்னோட ரீஎன்ட்ரி அரசியலுக்கு வரும்போது அப்ப கூட ஒரு விஸ்வாமித்ரர் படம் எடுத்து விட்டுருப்பார். பட்டாக்கத்தி பைரவனா இருக்கட்டும், இல்ல லதாவோட நம்ம எம்ஜிஆர் பண்ண சேஷ்டைகளா இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஆண்மைய போக்க முன்வைத்து, அதாவது ஒரு வயதான ஆண் எப்படி ஒரு இளமையான பெண்ணை தேடுறான் அப்படிங்கிறதோட நீட்சியா தான் நான் முந்தானை முடிச்ச பாக்குறேன். ஆனா இது முந்தானை முடிச்ச பற்றிய மட்டுமே இல்லை, அவர் இன்னும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு 10 படமாவது எடுத்திருக்காரு. அந்த 7 நாட்கள் சொல்லலாம், விடியும் வரை காத்திரு சொல்லலாம், இன்று போய் நாளை உடம்பு, முதல் பாதி வாஸ் ஃபேண்டாஸ்டிக் ஃபார் மீ. அப்போ பார்த்தபோது அப்கோர்ஸ் புதிய வார்ப்புகள், அவரோட திரைக்கதை, அவர் கதாநாயகனாக வந்தது. அதுக்கப்புறமா அவரோட ஆரம்பகால படங்கள் சுவரில்லாத சித்திரங்கள் மாதிரி அவர் வந்ததுல வந்துட்டு அவர் எப்படி கத்துண்டாருங்கிறதையும் நம்ம ஐ திங்க் நம்ம இப்போ அவரை கட்டுடைக்கிறதுக்கு பதிலா நீங்க வந்துட்டு இத வந்துட்டு ஒரு முறையாக படித்தவர், அவரோட திரைக்கதை அமைப்பு என்னெல்லாம் கத்துக்கிறீங்க, தமிழ் சினிமா எப்படி அவர்னால வயதுக்கு வந்தது, அதாவது இந்த குரு சிஷ்ய பரம்பரையில பாரதி ராஜா, பாக்கியராஜ், பாண்டியராஜன், பார்த்திபன் அப்படிங்கறதெல்லாம் நம்மளுக்கு இப்போ நம்ம எப்படி வேணா அவங்கள பார்க்கலாம். ஆனா நீங்க எப்படி பாக்குறீங்க, அவரோட இடம் என்ன? கண்டிப்பா இது கொஞ்சம் லாங்கான ஆன்சராக சொல்ல போறேன். முதல்ல வந்து நீங்க எம்டி முத்துக்குமாரசாமி சொன்னீங்க, நான் வந்து சில பேர் வந்து மண்டை வீங்கிய மேதாவிகள் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது தாங்களே மண்டை வீங்கிய மேதாவிகள் நினைச்சுக்கிறவங்க. சோ அவரு நீங்க எழுதுனது ஒரு பகுதியும் படிச்சீங்க, அதுல இன்னொன்னு போட்டிருந்தாரு, ரோசா லக்சம்பர்க் வாசகர் வட்டத்தில் போய் பாக்யராஜின் கதையை நீங்க விவாதித்தோம் அப்படின்னா. இதுதான் பெரிய பிரச்சனையே. நம்ம என்ன பண்றோம்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச கதைகள், திரைக்கதைகள்லாம் கொண்டு போயிட்டு வெஸ்டர்ன்ல இருக்கிற ஒரு கல்ச்சரல் ஃப்ரேம் ஒர்க்ல போய் ரெஃபர் பண்றோம். அது செட் ஆகாது. குறிப்பா இப்ப கடந்த 20-30 வருடங்கள் என்ன நடந்துட்டு, சிட்ஃபீல்ட்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து திரைக்கதையில வந்து இந்த 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்தவர். இந்த பழைய திரைக்கதையில எடுத்துட்டு போய் அதுல ஃபிட் பண்ணி பாக்குறாங்க, ஓ இது சரியான திரைக்கதையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ராப்ளம் இஸ் 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்தது வந்து இங்க நாடக மரபுல பாத்தீங்கன்னா 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற இடத்துக்கே இல்லை. ஏன்னா ஒரு நாடகம் போட ஆரம்பிச்சாங்கன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் போடும். வள்ளி திருமணம் எல்லாம் வந்துட்டு 6 மணி நேரம் எல்லாம் நைட் எல்லாம் நடந்திருக்க கதை இருக்கு. அந்த வள்ளி திருமண நாடகம் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி 6 மணி வரைக்கும் இருக்கும், மல்டிபிள் இன்டர்வல்ஸ் இருக்கும். அதுல வந்து இந்த 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஃபிட் ஆகாது. அதுல கதைதான் முக்கியம், அதுல இருக்கிற அந்த ஹேஷியங்கள் முக்கியம், அது எப்படி அந்த நாடகத்துல இருக்கிற ஜூஸை வந்து நம்ம நகைச்சுவையோட வந்து எப்படி பண்றோம் அப்படிங்கிறது முக்கியம். சோ அந்த மரபுல இருந்து வந்தவங்க தான் பாத்தீங்கன்னா பாக்யராஜும் ஆகட்டும், இல்ல அதுக்கு முன்னால அந்த பாரதி ராஜா பாத்தீங்கன்னா அவங்க தமிழ் சினிமா ஏன் திரும்பி போட்டாங்க அதனாலதான் சொல்றாங்க. இப்போ எம்டிஎம் முத்துக்குமாரசாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்டுரை 2 பகுதியில் இருக்கு. ஒண்ணு வந்து ஏதோ அவரு எழுதுறதுனால பாக்யராஜுக்கு புகழ் கிடைச்சிருமோ அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு எழுதியிருந்தாரு. அந்த அளவுக்குலாம் அவர் வருத்தப்படுறவங்களுக்கெல்லாம் வந்து எம்டிஎம் பெரிய ஆளு கிடையாது அப்படின்னு என்னோட தாழ்மையான கருத்து.
அவர் ஏதோ எழுதிட்டு இருக்காரு, அவரோட மூளை உட்கார்ந்து எழுதிட்டு இருக்காரு. அவர் வந்து பாக்யராஜ் அவரே சொல்லியிருக்காரு, பாக்யராஜ் கூட இவர் பொருட்படுத்தி பேசியிருக்காரு. அவர் வந்து நீங்க நல்லா எழுதுறீங்க, இன்டெலெக்சுவலா எழுதுறீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஒரு பொருட்படுத்தத்தக்க விமர்சகரா அவர் கருதுனதாகவும் தெரியல. ஸோ வித் தட் செட் அசைட், நம்ம என்ன பிரச்சனைனா எம்டி வந்து முந்தானை முடிச்சு மாத்திரம் எடுத்து பேசியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். அவர் வந்து பார்வை, சினிமாவை பார்க்குற பார்வை எனக்கு தப்பா இருக்க வந்து, அது குறிப்பாக தமிழ் சினிமா. இந்த கருத்து வந்து எனக்கு இந்த பாக்யராஜோட இவரோட இந்த விமர்சனத்தை வச்சு இல்ல, எம்டி முத்துக்குமாரசாமி வந்து இவரை கார்த்திக் சுப்புராஜ் தான் ஏதோ பெரிய இயக்குனர், அவர் தான் இயக்குற மேதை அப்படிங்கிற மாதிரி 2-3 படத்துக்கெல்லாம் எழுதியிருந்தாரு. அதுக்கு நான் எதிர்ப்பா ரொம்பவே எழுதியிருக்கேன், அந்த காலத்துல எழுதியிருக்கேன். அவர் வந்துட்டு இந்த அடுக்குகள் எல்லாம் இருக்கு அப்படின்றத, இதுல அடுக்கெல்லாம் ஒண்ணு இல்ல, இவர் பாக்குற அளவுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் அடுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எதுக்கு பிரச்சனை சொல்றேன்னா, நம்ம என்னைக்குமே வந்துட்டு வெஸ்டர்ன் கல்ச்சர் எடுத்துட்டு அதன் மூலியமா திரைக்கதையை பார்க்க முடியாது. அதனாலதான் இன்னைக்கு கார்த்திக் சுப்ராஜோட அந்த ஜிகிரி தண்டாவை தாண்டி எல்லா படங்களும் ஃபெயிலியர் ஆகுது. காரணம் என்னன்னா, அவருக்கு பிரச்சனையே அதுதான். அவர் வந்து வெஸ்டர்ன் இதுல இருக்கிற அந்த ஸ்கிரீன் பிளே கான்டென்ட் எடுத்துட்டு, நான் வந்து வெஸ்டர்ன் அப்படின்னா நாட் வெஸ்டர்ன் சிவிலைசேஷன், வெஸ்டர்ன் மூவிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இங்க இருந்துட்டு இங்க இந்த கௌபாய் டைப் ஆஃப் மூவிஸ் எல்லாம் எடுத்துட்டு அதை வந்து ரீஹேஷ் பண்ணி இங்க எடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அது மறுபடியும் ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ வித் தட் செட், பாக்யராஜ் கிட்ட இவங்க என்ன பார்க்க தவறினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் முன்னே சொன்ன மாதிரி முந்தனை முடிச்சுல பாத்தீங்கன்னா ஆழ்கருகிற ஒரு குழந்தையை தூக்கிட்டு இறங்குற மாதிரி ஒரு அப்பா, அப்படியான ஒரு ஹீரோ வந்து அதுக்கு முன்னால தமிழ் சினிமால வந்ததில்லை. சுவரல்லாத சித்திரங்கள் எடுத்துட்டீங்கன்னா, ஒரு மில்லுக்கு போற ஒரு தொழிலாளி எதிர் வீட்டுல இருக்கிற பெண்ணை காதலிக்கிறான். அது மாதிரி அந்த சமயத்துல வந்து கோவையில வந்து அது ஒரு பெரிய ஒரு குடும்பமே தற்கொலை பண்ணிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காலத்துக்கான சூழ்நிலைகள் அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருக்கிற பல மில்கள், கோயம்புத்தூர்ல அந்த சமயத்துல வாழ்ந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மில்கள் எல்லாம் வந்து எப்ப பார்த்தாலும் தொழிற்சங்க கூட்டங்கள்னால வந்து ஸ்ட்ரைக் நடந்துட்டே இருக்கும், நிறைய பேருக்கு வேலை இல்லாம இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டமைப்பை வந்துட்டு ஹிஸ்டாரிக்கலா ரிஜிஸ்டர் பண்றதுதான் அந்த படத்தோட முக்கியமான அம்சம் பாக்குறேன். அது தவிர மௌன கீதங்கள் படத்துல பார்த்தா இவர் சொல்றாரு வந்து ஆண்கள் வந்து குறையில்லாதவர்களா காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுவே எனக்கு தெரியல, இவர் முந்தைய படத்தெல்லாம் பார்த்தாரான்னு தெரியல. மௌன கீதங்கள் படத்தோட பிரிமிசஸே என்னன்னா, ஒரு குடும்பஸ்தரா இருக்கிற வந்து வழி தவறி ஒரு தன் மனைவி அறிமுகப்படுத்திய ஒரு பெண்ணுடைய அவர் வந்து தொடர்பு வச்சுக்கிறாரு. அந்த தொடர்பு அவர் மறுக்கிறது இல்ல. சோ நீங்க இப்ப நினைச்சு பாருங்க, இதுக்கு முன்னால இந்த கட்டமைப்பெல்லாம் பாத்தீங்கன்னா, எம்ஜிஆர் சிவாஜி காலத்து இல்ல ரஜினி கமல் காலத்துக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா, ஹீரோஸ் எல்லாம் பியூரிஃபைடான ஒரு கேரக்டரா இருப்பாங்க. அதுல ரஜினி கொஞ்சம் ஓரளவுக்கு மாத்தி சிகரெட் அடிக்கிற, தம் அடிக்கிற ஒரு ஹீரோவா கொண்டு வந்தாரு. இவர் என்ன பண்றாருன்னா, ஒரு உறவுல இருந்துகிட்டு அந்த உறவுல இருந்துகிட்டு அதுக்கு துரோகம் பண்ற ஒருத்தரா வராரு, ஒரு காமன் மேன். ஒரு இப்ப நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கோம், ஏதாச்சும் ஒரு கதாநாயகி பத்தி பேசிட்டு இருக்கோம். சோ இதுல இது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லலாம். அதே மாதிரி சின்ன வீடு படத்தை பத்தி நிறைய பேர் பேசியிருக்காங்க. சின்ன வீட்டிலும் அதே மாதிரி தான், அவர் வந்து உருவகேலி பண்றாங்கன்றாங்க. ஆனா அந்த சமயத்துல எல்லாருமே உருவகேலி பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா, அந்த படம் வந்து ஒரு 30 வருடம் கலந்து பேரழகன் ஒரு படம் வந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து கூனா நடிச்சிருப்பாரு. ஆனா அந்த படத்துல இருக்கிற உருவகேலி வந்து அதுல அதை சமன் பண்ணிருப்பாரு அப்படிதான் நினைக்கிறேன். அதை அவர் காட்டிருப்பாரு. அதுலயும் பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு மனைவி அமைஞ்சிருப்பாங்க, எதிரில ஒரு மலையாள பெண் வந்தோடனே அவங்கள போய் நோட்ட விடுற மாதிரி ஒரு கேரக்டர். சோ என்ன பொறுத்தல என்னன்னா, இவர் ஃபிளாலஸ் அப்படின்றது இவர் எதோ சொல்றாருன்னு தெரியல. எனக்கு முத்துக்குமாரசாமி என்ன படத்தை பார்த்தாருன்னு தெரியல. ஒருவேளை அவர் வேற எதாவது தியேட்டர்ல பாக்குறப்ப அங்க பாக்யராஜ் வேற மாதிரி இருந்தாரு எனக்கு தெரியல. ஆனா பாக்யராஜ் காட்டின எல்லா கேரக்டர்லயும் வந்துட்டு ஆண் வந்து குறைவுள்ளவன், அந்த குறைகளை வந்து அவரு ஜஸ்டிஃபை பண்ணல. எனக்கு அந்த குறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குறைகளை தாண்டி நானும் ஒரு சக மனிதன் அப்படின்னு காட்டுற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு தான் என்னோட கருத்து. சோ பாக்யராஜை பத்தி என்னோட கருத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை கட்டமைச்சுதான் வந்திருக்கும். ஏன்னா அவர் வந்து முந்தானை முடிச்சுங்கிற ஒரு படத்தை மாத்திரம் பார்த்தாரு. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு சுஜாதா அப்படிங்கிற எழுத்தாளர் வந்து இறந்தப்போ வந்துட்டு, அதுக்கு முன்னால ஒரு எழுத்தாளர் இருந்தாரு. அந்த எழுத்தாளர் யாருன்னு சொல்லிட்டு நீங்க வந்து கொஞ்சம் பூடகமா சொன்னதுனால நானும் பூடகமா சொல்லிடுறேன். அதுக்கு முன்னால வந்துட்டு இந்த டெல்லியில் வளர்ந்த ஒரு எழுத்தாளர் என்ன பண்ணாருன்னா, சுஜாதாவை பத்தி நெகட்டிவா, சுஜாதா மட்டும் இல்ல, தமிழ் எழுத்தாளர்கள் எல்லாமே ஒண்ணுமே தெரியாது, லத்தீன் அந்த மேற்குலக எழுத்தாளர் தான் உலகத்திலேயே சிறந்தவர்கள், ஐரோப்பிய எழுத்தாளர் சிறந்தவர் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் எழுதிட்டு இருந்தாரு. சுஜாதா வந்து அன்னைக்கு மத்தியானம் வந்துட்டு பஸ்ல போறப்போ வந்து கனையாணியின் கடைசி பக்கம் வாங்கி படிச்சுட்டு, சுஜாதாங்கிறது கனையாணியின் கடைசி பக்கம் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பெரிய கட்டுரை எழுதினாரு. சோ அது மாதிரிதான் இருக்கு எம்டி முத்துக்குமாரசாமி. அவரோட பாடி ஆஃப் ஒர்க், பாக்யராஜோட பாடி ஆஃப் ஒர்க்கை பார்க்காம முந்தானை முடிச்சுங்கிற ஒரு படத்தை எடுத்துட்டு பாக்யராஜ ஃபுல்லா மறந்துருக்காரு அப்படிங்கறது என்னோட குறையா நான் பாக்குறேன். பட் வில் கோ டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन. அது போறதுக்கு முன்னாடி நான் சில கிளாரிபிகேஷனை சொல்லலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம ஃபைனல் வேர்டு யார் வாங்குறோங்கிறதுல நம்ம 2 பேருக்கும் எப்பவுமே ஒரு இது உண்டு. பட் இல்ல 3 விஷயம் நான் இதுல பாக்குறேன். ஒண்ணு வந்துட்டு ஒப்புமைகள். சுஜாதாவையும் பாக்யராஜையும் போற போக்குல நீங்க ஒரு மாதிரி ஒப்பிடலன்னா கூட அப்படி மாதிரி ஒப்பிடுறது, அவரை தூக்கி வைக்கிறது,
சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது ஒப்பீடு வந்து சுஜாதாவை பத்தி இல்ல, அதாவது நீங்க சுஜாதா அங்க கொண்டு வர்றதுனால ஏதோ சுஜாதா லெவலுக்கு பாக்கியராஜுங்கிற மாதிரி கொண்டு போறது எனக்கு ஒப்புதல் இல்ல. உங்களுக்கு அதை நீங்க எப்படி பண்ணீங்களோ பாக்குறவங்க அதை புரிஞ்சுக்கட்டும். எனக்கு அது தப்புன்னு தோணுது. ரெண்டாவது எம்டி முத்துக்குமாரசாமி ஆர்டிகளை இங்க கோட் பண்ணது ஜஸ்ட் ஒரு இதுக்காகத்தான். அதாவது நம்ம இப்போ யூலிசிஸ்ல ஜேம்ஸ் ஜாய்ஸ் இந்த மாதிரி எழுதியிருக்காருன்னு அப்படின்னு கோட் பண்றது நம்ம முழுக்க முழுக்க யூலிசிஸ் படிச்சதுனாலயோ இல்ல டப்ளின் நகரத்துல இருந்ததுனாலயோ இல்ல ஜேம்ஸ் ஜாய்ஸ் நல்லா தெரியுங்கிறதுனாலயோ இல்ல, அந்த பத்தி இந்த சமயத்துல ரொம்ப பொருத்தமா இருக்குங்கிறதுனால அதோட அவரை விட்டுறலாம். மூன்றாவது பாக்கியராஜோட குணச்சித்திரங்கள்ங்கிறது ரொம்ப ஆழமாக நிஜமாவே விவாதிக்கப்பட வேண்டியது. அந்த பாட்டை நீங்க ஓரளவு நல்லாவே டச் பண்ணீங்க, அதோட எனக்கு மாற்று கருத்தே இல்லை. ஒரு சாமானியன் எப்படி புத்திசாலியா இருக்கிறது, ஒரு நடுத்தர வர்க்க ஆண் எப்படி சபலங்களுக்கு உள்ளாகிறான் அப்படிங்கிறத வந்துட்டு அவர் காட்டினதுல எனக்கு ஒரு அவர் மேல ஒரு மிகப்பெரிய மதிப்பு அப்பவும் உண்டு இப்பவும் இருக்கு. அப்போ அதை நான் சுவாரஸ்யமா ஏன் கருதினேன்னா, அதே சபலங்களுக்கு மாறி இருந்த நானோ இல்ல மற்றவர்களுடைய என்னை பொருத்தி பார்த்ததுனால இப்போ அதை பார்க்கும்போது அந்த கண்ணோட்டத்தை நியாயப்படுத்தினதுலதான் எனக்கு சிக்கல் இன்னும் இருக்கு. அதோட என்னோட லாஸ்ட் வேர்டை முடிச்சுக்கிறேன். இருந்தாலும் ஐ வில் கிவ் யூ a chance to come back. முதல்ல வந்து ஒண்ணு சொல்லலாம், எம்டி முத்துக்குமாரசாமின்னு சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி எம்டி முத்துக்குமாரசாமி வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக இல்ல, அதுக்கு அவரை விட்டுறலாம். எம்டி முத்துக்குமாரசாமி பாக்கியராஜ பத்தினா இது எம்டிஎம் விட்டுருங்க. இல்ல இல்ல எனக்கு இருக்கு இல்லையா, எனக்கு இப்பதான் எனக்கு சான்ஸ் கிடைக்குது. எம்டி முத்துக்கு நான் திருப்பி அதை வந்து திருப்பி தெளிவா பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு மண்டைவங்க மேதாவின்னு தன்னை நினைச்சிட்டு இருக்காரு, அதை நினைச்சிட்டு போகட்டும். அதை நான் ஆழப்படுத்துறேன். இஃப் யூ வாண்ட்ஸ் டு டிஸ்கஸ் அபவுட் இட் வி கேன் டிஸ்கஸ். அதுல பத்தி எனக்கு மாற்று கருத்து இல்லை. ரெண்டாவது வந்து சுஜாதாவும் பாக்யராஜையும் வந்து கம்பேர் பண்றேன் அப்படின்னு சொல்றீங்க. என்ன பொறுத்தளவு வந்துட்டு திரைக்கதையை பொறுத்தளவு பாக்யராஜ் இஸ் ஃபார் பெட்டர் தென் சுஜாதா. ஏன்னா சுஜாதா வந்து அவரே நிறைய வாட்டி அதை கோட் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். அவரே வந்து அவங்க ரெண்டு பேரையும் நான் இப்போ எப்படி தினேஷ்ங்கிற பாட்காஸ்டையும் இன்னொருத்தர் இருந்தாருன்னா, அதாவது வேற இன்னொருத்தரையும் நான் எப்படி இந்த இது பண்ண முடியும், கம்பேர் பண்ண முடியும்? அதான் சொல்றேன், நான் கம்பேர் பண்ண வந்தது அதுதான் சொல்றேன். அதுதான் நான் கம்பேர் பண்ணது அது இல்ல. அதாவது ஒரு எழுத்தாளர் அப்படின்னு அவரோட முழு படைப்பை பார்க்காம அவரோட கண்ணையானியின் கடைசி பக்கங்கள் அப்படிங்கிற ஒன்ன மாத்திரம் எடுத்துட்டு பேசினதும், இங்க வந்துட்டு அவருடைய முழுப்படைப்பை பாக்யராஜ் அப்படிங்கிற வந்து முழுப்படைப்பை எடுத்துட்டு பார்க்காம அவருடைய முந்தானை முடிச்சுங்கிற ஒரு படத்தை எடுத்துட்டு பேசுறது அதுதான். முந்தானை முடிச்சு நீங்களே அழகா சொன்னீங்க, முந்தானை முடிச்சு சொன்னீங்க, சின்ன வீடு சொன்னீங்க. நான் சொன்னேன் எம்டி முத்துக்குமாரசாமி சொல்லல அப்படிங்கறத. நான் இங்க கம்பேர் பண்றது வந்து இந்த கண்ணையானியின் கடைசி பக்கங்களை படிச்சுட்டு விட்டுருலாம்யா. எம்டிஎம் பாவம், அவரை நான் ஒரு சின்னதா ஒரு கோட் எடுத்திருந்தது ஒரு விஷயத்துக்காக, நான் அவரோட ஒத்து போகிறேங்கிறதுக்காக. எம்டிஎம் சொல்றது 100% சரி இந்த வாதத்துலங்கிறதுனால நான் அவரை எடுத்துட்டேன். நான் சொல்றது கம்பேர் பண்ணது வந்துட்டு சுஜாதாவையும் பாக்யராஜ் இல்ல. இங்க கம்பேர் பண்றது வந்து ஒரு எழுத்தாளரோட ஒரு யாரோ ஒரு நபரோட முழு படைப்பையும் எடுக்காம அவங்களோட ஒரு படைப்பையும் மட்டுமே எடுத்துட்டு அவர் சாவுக்கு அப்புறம் விமர்சிக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு கோட்பாடை மட்டும்தான் எடுத்துட்டு பண்றேன். அது யார் பண்ணியிருந்தாலும் சாவுக்கு முன்னாடியே நான் விமர்சிக்கிறேன். மணிரத்னம் கேவலமான டைரக்டர். அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட விஷயம் ஒண்ணுதான் இருந்தது. இதை நான் இப்ப சொல்றதுலயே எனக்கு சிக்கல் இல்லை. சாவுக்கு அப்புறம் ஏன் சொல்றோம்னா, ஒரு கம்ப்ளீட் ரெட்ராஸ்பெக்டிவ் அவரை இந்த இதுக்கு அப்புறமா கிடைக்கும் போது நம்மளுக்கு கிடைக்குது. நம்ம சங்கர் கொண்டாடுற மணிரத்னம் போன்றவர்கள்லாம் அறிவுஜீவிகளே இல்லை. அவங்கெல்லாம் ஏதோ அதாவது நம்மளோட சில்லறத்தனத்துக்காக தீனி போட்டவங்க. அதுக்கு முக்கியமான விதைகள் பாரதி ராஜாவும் பாக்கியராஜுங்கிறது தான் என்னோட நிலைப்பாடு. அது கரெக்ட். சரி, நீங்க உங்களோட நிலைப்பாடு சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்படி எல்லாம் நீங்க வந்து ஒரு நிலைப்பாடு வச்சிருக்கலாம். உங்களுக்கு வந்து மணிரத்னம் பிடிக்காம இருக்கலாம், பாரதி ராஜா பிடிக்காம இருக்கலாம். பட் நான் என்ன சொல்றேன்னா, அப்படி வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஒரு படத்தை பத்தி ஒரு படைப்பு மாத்திரம் எடுத்துட்டு பேசாதீங்க, ஒரு பாடி ஆஃப் ஒர்க் எடுத்துட்டு பேசுங்க அப்படிங்கறத இங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்க உங்களோட வியூ வைக்காதீங்கன்னு சொல்லல, வியூ வைங்க. பட் ஆனா அது ஒன்றை சார்ந்து வைக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொன்ன அந்த பர்டிகுலர் அந்த போஸ்ட படிச்சுட்டு அந்த போஸ்ட்ல எனக்கு தெரிஞ்சது வந்துட்டு ஒரு படைப்பு மாத்திரம் எடுத்துட்டு பேசி அந்த போஸ்ட விட்டுறலாம். நான் வந்துட்டு என்ன சொல்றேன், இப்போ வந்துட்டு நம்ம என்ன சொல்றோம், டாக்ஸிக், அதாவது ஸ்டாக்கர், அதாவது தொடர்ந்து பின்தொடர்ந்து பெண்களை இந்த இது பண்றது. அதுக்கான மிகச்சிறந்த உதாரணங்கள் அவரோட பல படங்கள்ல இருந்து எடுக்கலாம். உங்களே நம்ம வந்து நீங்க சொன்ன மாதிரி அதுல இருந்து வந்துடலாம். ஓகேங்களா? இப்போ என்னன்னா நிறைய இது அதனாலதான் நான் என்ன சொல்ல வரேன், he is
அதாவது இந்த மாதிரி ஆண்கள் பண்றது வந்துட்டு மிகச்சிறந்த விஷயம் அப்படிங்கிறது தூரல் நின்று போச்சுல. ஒரு ஸ்டாக்கிங் கேரக்டர் பவுனு தான்ல ஒரு மாதிரி, அதே மாதிரி ஒரு ஸ்டாக்கர் பிஹேவியர். சோ இது வந்து ஒரு கண்டினியூஸ் தீமா வருது. ஆனா அவரோட ஆரம்ப கால படங்களை பாருங்க, பொய்சாட்சி எடுத்துக்கோங்க, இல்ல கன்னிப்பருவத்தில் எடுத்துக்கோங்க. அதுல வந்துட்டு ஒரு இருண்மை இருக்கும், அதுல வந்துட்டு ஒரு டுவாலிட்டி இருக்கும், அதுல வந்துட்டு ஒரு நேர்மை இருக்கும். பிற்காலத்துல அவர் வந்துட்டு இந்த மாதிரி பண்றது மிகச் சரியான விஷயம், இப்படிதான் பண்ணுவான், இப்படிதான் நடந்துப்பான், இதுதான் ஆணோட மனோபாவம், இது வந்து ஒரு சாமுத்திரிகா லட்சணம் அப்படிங்கிறதுக்கு பாக்கியால குட்டி கதைகள் வேற எழுதுவாரு. அதுவும் ஒரு பிற்போக்குத்தனமான எல்லாத்தையும், அதாவது அவர் வந்துட்டு எப்படின்னா he had all the media with him, right? Like in the sense, பேட்டி கொடுத்தா குமுதத்துல தலைப்பு செய்தியா வந்திருந்தது. பட் இதை பத்தி நான் நிறைய பேசிட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம ரேபிட் ஃபயர் போனாதான் மக்களுக்கு கொஞ்சமாவது ஆர்வம். நீங்க முடிங்க. நீங்க இப்படி சொல்றதுதான் கரெக்ட். நீங்க இப்ப பேசுறீங்க இல்லையா, இது மாதிரி விமர்சனம் பண்ணுங்க அப்படிங்கிறது நானும் கேட்கறது. டேக் அ பாடி ஆஃப் ஒர்க் அண்ட் விமர்சனம் பண்ணுங்க அப்படிங்கிறது என்னோடது. சோ இப்போ இன்னொரு விஷயம், இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ வெஸ்டர்ன்ல போயிட்டு நம்ம பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு, இதை வந்து நான் இன்னொரு இடத்துல கூட சொல்லியிருக்கேன். நம்ம வந்து இன்னைக்கு ஹிஸ்டரியில நடந்த ஒரு விஷயம் எடுத்துட்டு இன்னைக்கு இருக்கிற கோட்பாடுகளோட கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம். நோபடி யூ ஹேவ் டு கம்பேர் இட் வித் த டைம் இட் வாஸ் தேர். அந்த பாக்யராஜ் படங்கள் வந்த சமயத்துல அப்போ சினிமா துறை எப்படி இருந்துச்சு? 5 ஃபைட்டு 2 ஜெயமாலினி டான்ஸ் இருந்தா படம் ஓடி இருந்துச்சு. அந்த மாதிரி சமயத்துல ஒருத்தர் வந்து அதோடய நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். அதுவும் இல்ல நீங்க மாட்டேங்கிறீங்க. சொல்றது கேளுங்க. நீங்க வந்துட்டு நீங்களே உங்க இது தொடக்க சொன்னீங்கன்னா, உங்க அக்கா வந்து அந்த சமயத்துல உங்களுக்கு உங்க சகோதரின்னு சொன்னீங்க, அக்காவை தங்கச்சின்னு தெரியல, உங்க சகோதரி சொன்னாங்கன்னு சொல்றீங்க. சோ அவங்களுக்கு இருக்கிற வாசிப்பு அனுபவம், அவங்களுக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வேற. அந்த சமயத்துல அவங்க சொன்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு வேறவா பட்டுருச்சு. அது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு சில வருஷங்கள் ஆயிடுச்சு இல்லையா? நான் என்ன சொல்றேன்னா, நான் ஜெயமாலினி டான்ஸும் இல்ல இந்த நம்பர் டான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நம்பர்களும் சரி தவறு அப்படிங்கிற விஷயத்துக்கு போல. ஆனா அந்த சமயத்துல அதை ரசிக்கும் ஒரு கூட்டம் இருந்தது இல்லைங்களா? அதனாலதான் அந்த படங்கள்லாம் 100 நாள் 300 நாள்லாம் ஓடி இருக்கு. சகலகலாவல வந்து நேத்து ராத்திரி அம்மாவை பாட்டு இன்னைக்கும் போட்டு நைட் டைம்ல கேட்கறவன் இருக்கான். சோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா, அவங்கள வந்து கீழ்மையானவன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அந்த காலத்தில் இருக்க உளவியலுக்கு சார்ந்த மாதிரி அப்படிங்கிற படம் வந்திருக்கு. இன்னைக்கு நான் வந்து சகலகலாவலன் மாத்திரம் பார்த்துட்டு கமலஹாசன்ல ஒரு நடிகர் அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, என்னை விட பெரிய மூட்டால் இருக்க முடியாது. புரியுதுங்களா? நான் என்ன சொல்றேன்னா, டேக் த பாடி ஆஃப் ஒர்க், அப்புறம் கன்சிடர் வாட் இஸ் த டைம் இட் வாஸ் செட் இட், அந்த கான்டெக்ட் எடுத்துட்டு பேசுங்க அப்படின்னு சொல்றேன். இன்னைக்கு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, திடீர்னு வந்துட்டு அந்த காலத்துல சதி இருந்துச்சு, இந்தியர்கள் எல்லாம் கெடுதலானவர்கள், அந்த காலத்துல பெண்களை வந்து குளிக்க அப்படின்னு சொல்லிட்டு அதையே பேசிட்டு இருக்க கூடாது. ஏன்னா அந்த காலத்திய நடைமுறைகள் என்ன, கோ பேக் டு தட் டைம், அந்த சமயத்துல இருக்கிறதும் கம்பேர் பண்ணுங்க. அதுக்காக இன்னைக்கு சதி எல்லா பெண்களும் குளியில தள்ளிடணும்னு தினேஷ் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் வாதிக்க முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, அந்த காலத்துக்குள்ள அது சரியா இருந்துச்சு. சோ அந்த காலத்தோட ஒப்பிடுங்க. இன்னைக்கு வந்து எடுத்து பார்த்துட்டு ஸ்டாக்கிங் படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு 90ல வந்த படம், இன்னைக்கு நீங்க கதாநாயகனா நடிக்கிற மோகன்ல இருந்து ரஜினிகாந்த்ல இருந்து கமலஹாசன்ல இருந்து 80s ஹீரோ எல்லாரும் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நடந்த படங்கள் வந்து 99.999% வந்து ஸ்டாக்கிங் படங்கள் தான். பெண்களை வந்து நீங்க அந்த காலத்துல பாத்திருக்கீங்க, 80களை நான் காட்டுறேன், எந்த பெண்கள் வந்து மினிஸ்கர்ட்டும் மினி கவுனும் போட்டு இருந்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இதுதான் சொல்ல வரேன். நான் என்ன சொல்றேன்னா, அந்த காலத்து இதை அந்த காலத்தோட கம்பேர் பண்ணுங்க. இன்றைய உங்களுடைய கட்டமைக்கப்பட்ட அந்த காலத்து படத்தோடய அப்பவே கம்பேர் பண்ணாலே நிறைய இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விதிங்கிற படத்தை எடுத்துப்போம். அதுல வந்து அவங்க நியாயப்படுத்தல, மோகன் வில் பி அ ஸ்டாக்கர், மோகன் வில் அதாவது பூர்ணிமா ஜெயராம பலவந்தப்படுத்துறாரு, இல்ல இப்ப இருக்கிற சொல்லாட்சி படி பண்ணணும்னா வன்புணர்கிறார், இல்ல வன்புணர்வு கூட இல்ல, அது ஒரு கன்சென்சுவல் செக்ஸ் தான். சோ ஆனா அதுக்கு பின்னாடி நடக்கிற விஷயங்களை கொஞ்சம் வேற மாதிரி அணுகி இருப்பாங்க. அது தவிர 80கள்ல பல நல்ல, அதாவது முக்கியமான படங்கள்லாம் வந்திருக்கு அந்த காலகட்டத்துல. நீங்க வந்து விதியை சொல்றீங்க, அதே சமயத்துல சிறைன்னு ஒரு படம் வந்துச்சு. சிறைன்னு ஒரு படத்துல என்னன்னா, தன்னை கற்பழித்தினோட கொடுமை அந்த போய் குடும்பம் நடத்துறாங்கன்னு சொல்லி அந்த படம் பெரிய ஹிட். இன்னைக்கு அந்த படத்தை பாத்தீங்கன்னா இட்ல கிரிஞ்ச் ஃபெஸ்ட் அந்த படம். ஏன்னா கற்பழித்தனோட கொடுமை அப்பவே எனக்கு கிரிஞ்சா தான் இருந்தது, நான் பார்த்தேன். ஒரு அட்வான்ஸா இருந்துக்கலாம். எனக்கு லட்சுமியை பிடிக்காதுங்கிறது இன்னொரு விஷயம். நாங்க மெதுவா தான் வருவோம், நாங்க கிராமத்தானுங்க, கோயம்புத்தூர் மாதிரி ஒரு குக்கிராமத்துல வளர்ந்த ஆட்கள் நாங்க அப்படின்னு சொல்லலப்பா. அதாவது நான் நியாயப்படுத்துறதோட தான் எனக்கு அவரோட நியாயப்படுத்துறது இல்ல, நான்
நியாயப்படுத்துறதுன்னு இல்ல. என்னன்னா அந்த சமயத்துல பாத்துருக்காங்கல்ல. இப்போ இத பார்த்த உங்க நண்பர்கள் இருப்பாங்க, இத பார்த்தவங்க விட்டு படம் கூட தான் பாக்குறோம். எக்ஸாக்ட்லி அதாவது இப்ப கூட ஒரு அருமையான, அதாவது 29ன்னு ஒரு படம், நல்ல படம் தான் இப்போதைய நிலைமையில என்ன பொறுத்த வரைக்கும். அதுல அழகா அவன் எக்ஸன் எக்ஸஸ்க்குள்ள போறதுக்குள்ள அழகா காமிக்கிறான். அவ்வளவு தூரம் போல்டா எடுக்கிறது வந்துட்டு ஒரு நேர்மை இருக்கு அதுல. ஒரு வந்துட்டு அதாவது என்னவா இருந்தாலும் உங்க நேர்மை எனக்கு பிடிச்சிருக்குங்கிற கிளிஷேவான வசனமா இருந்தாலும் அந்த நேர்மை வந்துட்டு ஆரம்ப கால பாக்கியராஜ் படங்கள்ல நிச்சயமா இருந்தது. புதிய வார்ப்புகளா இருக்கட்டும், அதுல ஹீரோத்தனம் இருந்தா கூட, நான் சொன்ன முக்கியமான படங்களா இருக்கட்டும், இல்ல இதெல்லாம் கூட உருகை ஓசை, விடியும் வரை காத்திரு, இதுல எல்லாம் இருந்தது. பட் நம்ம இதுக்குள்ள போயிடலாம், ரேபிட் ஃபயருக்குள்ள போயிடலாம். இது நம்ம எப்படியா இருந்தாலும் பேக் அண்ட் ஃபோர்த் நிறைய போயிட்டோம்னு நினைக்கிறேன். சார் ஓகே, அப்சல்யூட்லி போலாம், நம்ம அடுத்தது போயிடலாம். சரி, பாக்கியராஜோட படங்கள்ல உங்களுக்கு டக்கு டக்குன்னு சொல்லுங்க, சிறந்த படம், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம், இல்ல இன்னும் மனசுல நிக்கிற ஒரு படம். சுவரில்லாத சித்திரங்கள். அப்படியா? ஆமா. ஐயோ, அதோட செகண்ட் ஹாஃப் பயங்கர கொடுமையா இருக்குங்க. நல்லா இருக்கும். ரேபிட் ஃபயர்னு சொன்னீங்க. என்னோட கருத்தை நான் எப்படியா இருந்தாலும் சொல்லிட்டு தானே போனோம். அதான் உனக்கு வந்தா தக்காளி சட்னின்ற மாதிரி நான் வந்து ஒரு வார்த்தையில சொல்ல, நீங்க 10 வார்த்தையில சொல்ல. பட் ஓகே, எனக்கு சொல்றது என்ன பிடிச்சுன்னா, சொன்ன மாதிரி அது கோயம்புத்தூர்ல அந்த சமயத்துல இருந்தீங்கன்னா, அந்த சமயத்துல நடந்த அந்த ஹிஸ்டாரிக்கலா வந்து யாருமே கவர் பண்ணல. நான் இது வந்து சாருவினோட அந்த அவந்தி இது பத்தி கூட சொல்லியிருக்கேன், டெல்லி மேசக்கர் பத்தி இது வரைக்கும் தமிழ்ல வந்துட்டு யாருமே கவர் பண்ணதில்லை, அவர் தான் கவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற. அது மாதிரி வந்து அந்த சமயத்துல வந்து கோவையில நடந்த அந்த மில் தொழிலாளிகளோட இது எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்ப வேலையில்லா திண்டாட்டம் எல்லாத்தையும் ஓரளவுக்கு கவர் பண்ணி டச் பண்ண படம் அப்படிங்கிற விதத்துல எனக்கு சொல்லாத ரொம்ப பிடிக்கும். நன்றி. அவரோட படங்கள்ல அதிகமாக ஓடாத, அதே சமயம் முக்கியமான குறைத்து மதிப்பிட்டப்பட்ட படமா எது சொல்லுவீங்க? எனக்கு துருளல் போச்சு கூட சரியா ஓடலன்னு தான் நினைக்கிறேன். பட் ஆமா, அந்த அளவுக்கு அப்படியே. ஆமா, எங்க ஊர்ல நான் எப்படி பாப்பேன்னா, காமதேனு கபாலின்னு 2 தியேட்டர் உள்ளூர்ல, அதுக்கு வந்துட்டு ஒரு 100 நாளைக்கு அப்புறம் வந்தா ஹிட்டு படம், ஒரு 25வது வாரத்துக்கு அப்புறம் தான் அங்க கொண்டு வந்தாங்கன்னா சூப்பர் ஹிட்டு படம். அது வந்துட்டு எனக்கு அங்க வரத்துக்குள்ள நான் வாழ்க்கையை வெறுத்துட்டேன். பேசாம மொன்ட்ரோடே போயிடலாங்கிற ரேஞ்சுக்கு அவங்க அவ்வளவு டிலே பண்ணாங்க. பட் எனக்கு வந்து நீங்க சொன்னதுல ஓரளவுக்கு அந்த பவுனு தான், சொக்கத்தங்கம், அந்த மாதிரி படம் எல்லாம் வர்றப்ப வந்துட்டு அவருக்கு கொஞ்சம் அந்த அது எப்பவுமே இருக்கிறது தான். இந்த என்ன சொன்னா ஒரு குறைஞ்சிருச்சு, மோஜோ குறைஞ்சிருச்சு. அது அவர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் இறக்கி வச்சிருவோம் அது ஆரம்பத்துல. சரி, அதிகமாக அவரோட புகழப்பட்ட படம், அதே சமயம் நீங்களும் மிகவும் ரசித்த படம்? ரசித்த படம்னா ஆக்சுவலா புகழப்பட்ட படம் அப்படின்னு முந்தானை முடிச்ச சொல்லலாம். முந்தானை முடிச்சல வந்து எனக்கு பொறுத்தளவு ஸ்கிரீன் பிளேயோட பைபிள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சின்ன வீடு எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ஏன்னா அதை நான் பார்த்த விதமே வேற மாதிரி இருந்துச்சு. பட் அந்த படம் சரியா ஓடலன்னு நினைக்கிறேன். அந்த சமயத்துல தான் நீங்க சொன்ன மாதிரி அந்த காலத்திலேயே வந்து பயங்கரமா விமர்சனம் உள்ளான ஒரே சமயத்துல 3 படம் வந்தது இல்லையா? அதானே அவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க, இது ரொம்ப ஃபேமஸா எழுதியிருந்தாங்க, எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியாது. அரசு நான் அப்படியே சாமிக்கு அப்புறம் கீதைக்கு அப்புறம் அரசு பதில்களை தான் நான் கும்பிடுறது. சோ அப்போ என்ன எழுதியிருந்தாங்க, அரசு பதில்கள்ல ஒரு படத்தை 3 டேரக்டர் பாக்குறாங்க, பாலச்சந்தர், பாரதி ராஜா, பாக்கியராஜ் அண்ட் பாலு மகேந்திரா. அவங்க 4 பேரும் 4 விதமா ஒரு படத்தை எடுக்கிறாங்க. முதல் மரியாதை, எல்லாம் ஒரே தீபாவளிக்கு வந்தது. முதல் மரியாதை, சிந்து பைரவி, அப்கோர்ஸ் சின்ன வீடு, 3 வந்தது. 3 நல்ல கமர்ஷியலா ஹிட்டுங்கிற மாதிரி தான் தோணுச்சு. முந்தானை முடிச்சுக்கு அப்புறம் வந்ததுனால அவ்வளோ பெரிய ஏவிஎம் இஸ் அ மார்க்கெட்டிங் மிஷின். அவங்களுக்கு எப்படியெல்லாம் சந்தைப்படுத்தணுங்கிறது அப்ப அந்த காலத்துல அவங்க அந்த சூட்சுமத்தை வச்சிருந்தாங்க. சின்ன வீடோட தயாரிப்பாளர் அவ்வளவு தூரம் வச்சுக்கலையோ என்னவோ, பட் நல்லா போச்சு படம். ஓகே ஓகே. பாக்கியராஜ்னு சொன்ன உடனே என்ன வசனம் உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரும்? ஏதாவது வசனம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? உங்களை ஸ்பாட்ல போட்டு எனக்கு அந்த நாட்கள்ல வந்துட்டு ஒவ்வொரு வசனமும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தான். அந்த கிளைமேக்ஸ்க்கு இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த இப்போ பார்த்தோம்னா அது கிரிஞ்சா இருக்கும். அந்த கிளைமேக்ஸ் வசனம் பாத்தீங்கன்னா பயங்கர கிரிஞ்ச் ஃபெஸ்டா இருக்கும். பட் அந்த சமயத்துல எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது ஒரு அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு காதலி வந்து மனைவி ஆகணும் அப்படின்ற மாதிரி பேசுவார்ல, அந்த வசனம் எனக்கு அந்த சமயத்துல பிடிச்சது. இப்ப கேட்டா பயங்கர கிரிஞ்ச் ஃபெஸ்டா தான் இருக்கும். அனில் கபூர் கூட அந்த படத்தை தன்னோட அஞ்சலி குறிப்புல போட்டிருந்தேன், ரொம்ப நெருங்கி எழுதியிருந்தேன். பாக்கியராஜ் எதில் தலை சிறந்து இருக்கிறார்? எழுத்தாளரா, திரைக்கதை எழுத்தாளரா, நடிகரா, இயக்குனரா, எதில் அதிகமா ஜெயிச்சிருக்காரு இல்ல முக்கியமா இருக்காரு? எனக்கு வந்து சொன்னா ஆச்சரியப்படுவாங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல குறிப்பா என்னாச்சுன்னா திரைக்கதைக்கும் வசனத்துக்கும் வந்து நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரியல.
வசனம் எழுதுறதுக்கும் திரைக்கதைக்கும் வித்தியாசம் தெரியல. கண்டிப்பா பாக்யராஜோட திரைக்கதையில வந்துட்டு அவர் வந்து அந்த அந்த நாட்ஸ் வச்சுட்டு அந்த நாட்ஸ் அவுக்கிறதுல ரொம்ப கில்லாடி அப்படின்னு சொன்னாலும் கூட அவரோட வசனங்கள் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். குறிப்பா வந்து இன்று போய் நாளை எடுத்துட்டாலும் சரி, சின்ன விட இருந்தாலும் இப்ப முந்தானை முடிச்சுல ஒரு சீக்வன்ஸ் இருக்கு, பெரிய சீக்வன்ஸ். அதாவது இவங்க நகை கொண்டு வராரு, தன்னுடைய முன்னாள் மனைவியோட நகை வந்து சேரும், அந்த ஊர்வசி போட்டுட்டு போவாங்க. அங்கிருந்து அந்த சீனை பில்டப் பண்ணி அதுக்கான வசனங்கள்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க கோயம்புத்தூர்ல வந்து ஒரு கோயம்புத்தூர் சார்ந்த இடங்கள்லாம் வந்து ஒரு கிராமம்னு சொல்ல முடியாது, இல்ல நகரம்னு சொல்ல முடியாது, சப்போர்ப்னு சொல்ல முடியாது. ஒரு 2 கட்டா 3 கட்டான ஒரு இடம். அந்த இடத்துல என்ன எப்படி நடக்குமோ அதை வந்து ரொம்ப கிளியரா கொண்டு வந்திருப்பார் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த வசனங்கள் ஒரு வசனம் கூட தவற முடியாது, ஒவ்வொன்றும் ஷார்ப்பா இருக்கும். ஸோ என்ன பொறுத்தளவு அவர் வந்து அவரோட வசனங்கள் தான் எனக்கு பொறுத்தளவு. அவர் திரைக்கதை அப்படின்னு சொன்னா கூட அவரோட வசனங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன சொல்லுங்க? நடிகர் கேள்வி கேட்கத்தான் தெரியும். இது கேள்வி. எனக்கு வந்து பாக்யராஜ் டான்சர் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லாம நீங்க. எனக்கு எல்லாமே பிடிக்கும். பாக்யராஜோட டான்ஸ் இப்போ ஒண்ணு சமீபத்துல ஒரு மீமான ஒரு ட்ரெண்ட் ஒண்ணு பார்த்தேன். அவர் நல்லா ஆடி இருக்காரு. என்னால அதாவது அவ்வளவு வயசுல அவர் ஆடி இருக்காரு. இப்போ சமீபத்துல ஆடினதுன்னு நினைக்கிறேன். தாடியெல்லாம் நல்லாவே நரைத்ததோட அவர் ஆடி இருக்காரு. எலகண்டா ஆடி இருக்காரு. அந்த நீங்க சொன்னது ரைட்டு தான். அத்தினி சித்தினி அந்த பாட்டுல அவர் ஆடுறது வந்துட்டு கூட ஒரு 3 அருகிகள் இருப்பாங்க. பட் அதெல்லாம் ரொம்ப ரசித்து பார்த்த பாடல். நிச்சயமா ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணுவீங்க. பாஸ் பண்ணுவீங்க. ஓகே. அதாவது நான் என்ன சொல்ல வரேன், இப்போ பியான்சேவோ இல்ல ஒரு அரைகுறை ஆடையோட ஆடுறது வந்துட்டு அவங்களோட சுதந்திரம். ஆனா அந்த அரைகுறையோட ஆடையோட தான் ஆடணும்னு நிறுவுறது தான் அங்க வந்து தப்புங்கிறதான் என்னோட நிலைப்பாடு. அதாவது அவங்க ஆடுறாங்கன்னா அவங்களுக்கு அது மகிழ்ச்சியா தருதுன்னா பாக்குறவங்களுக்கும் மகிழ்ச்சி, அவங்களுக்கும் மகிழ்ச்சி. கிவ் அண்ட் டேக் அப்படிங்கிறது. அந்த காலத்துல இருந்து வந்து ரொம்ப நெளிஞ்ச சீன்கள்லாம் வந்துட்டு அவரோட டான்சர்ஸ் தான். அவரோட டான்ஸ் மொத்தம் இல்ல, அது எம்ஜிஆர் படத்துல வர்ற மாதிரி தான் இவரும் அதையே யூஸ் பண்ணிடுறது. பெண்களை வந்து குறைந்த ஆடைகளோட கோட்டு காட்டுறது அப்படின்லாம் நிறைய. பட் அட்ஸ் ஓகே, நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். இன்றைய இயக்குனர்களில் பாக்யராஜோட நிழல் சாயல் இல்ல பாதிப்பை யார்கிட்டன்னு அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி ஒரு பெரிய தாவினீங்கன்னா யாருக்கு கோடு ரோடு போடுவீங்க? நான் சொன்னா வந்து ஆச்சரியமா இருக்கும். பட் தாதா படம் பாத்தீங்கன்னு தெரியல. தாதா படம் பாத்தீங்கன்னா அந்த படத்தோட கதை வந்து மௌனகீதங்கள். மௌனகீதங்களை வந்து பெண்ணாமாக்கி பெண் ஆணாமாக்குனீங்கன்னா மௌனகீதங்கள் தான் தாதா. அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ அதுல என்னன்னா ஒரு மௌனகீதங்கள் என்ன ஆகுன்னா, ஆண் ஏதோ பண்ணிடுவாரு, பெண் தனியா போய் சிங்கிள் பேரண்டிங் நடத்துவாங்க, கடைசியில ஒன்னா சேர்ந்துருவாங்க. தாதா படத்துல வந்துட்டு பெண் ஏதோ ஒரு கோவத்துல போயிருவாங்க, ஆண் தனியா வளர்த்துறாங்க, திரும்பி வந்து சேருவாங்க. இதுல முத்தாய்ப்பு என்ன சொல்லணும்னா பாக்யராஜ்லயே அந்த படத்துல நடிச்சிருப்பாரு, அவங்க அப்பாவை நடிச்சிருப்பாரு தாதா படத்துல. சோ என்ன பொறுத்தல என்னன்னா அந்த இன்ஃபுளுன்ஸ் இருக்கு. அந்த இன்ஃபுளுன்ஸ் வந்து எல்லா இடத்துல இருக்கு. இப்போ நான் இன்னும் சொல்ல போனோம்னா பாக்யராஜ் இன்ஃபுளுன்ஸ் நிறைய பேருக்கு வந்து பிரதீப் ரங்கநாதனை வந்து பிடிக்காம இருந்தது இன்னைக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் பாக்யராஜ். இந்த பிரதீப் ரங்கநாதனோட அந்த கதையை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவரோட பேட்டர்ன்ஸ் வெரி மச் நம்மளோட பாக்யராஜ் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு புரியாது அவங்க சொல்றது. நீங்க அவரோட இப்பதான் 3 படம் தான் இறக்கி இருக்காரு, அதனால அவ்வளவு சீக்கிரம் சொல்ல முடியாது. ஏன்னா பிரதீப் ரங்கனோட பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பாக்யராஜோட பேட்டர்ன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்துல பாக்யராஜோட எந்த படம் வெளியாக முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்க? நான் சொன்ன மாதிரி அந்த நாட்களே கிரிஞ்ச் ஃபெஸ்ட். அது ஆக்சுவலா எனக்கு ஒரு ஆச்சரியமான சின்ன சுவாரஸ்யத்தை பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். இப்ப சமீபத்துல பார்த்திபன் பேட்டி அவரோட குருநாதர் மறைந்த பிறகு கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில அவர் சொல்லியிருந்தாரு, ஐயோ என்ன அந்த கிளைமேக்ஸ் எனக்கு பிடிக்கவே இல்லை, அது ரொம்ப அன்ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு அந்த படம் பாக்குறப்ப அப்படிதான் இருந்துச்சு. ஆனா அந்த படத்துக்கு அது அந்த சமயத்து மக்களுக்கு அதுதான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்ச மாதிரி தான் புரிஞ்சிச்சு. பட் அதான் அந்த நாட்கள்லாம் இப்ப வருமானு தெரியல. அதுல மாதிரி மலையாளத்தான் சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை கிண்டல் பண்ணிட்டு அப்படின்னு வருமானு சொல்ல முடியும். அதே மாதிரிதான் இந்த சுரல சித்திரங்கள் கூட இன்னைக்கு வர முடியுமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுல பாத்தீங்கன்னா நிறைய கம்யூனிட்டி பேஸ்ட் வசனங்கள்லாம் வரும். குறிப்பா நீங்க கோயம்புத்தூர்ல இருந்தீங்கன்னா கவுண்டர் நாயக்கர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஸ்டீரியோ டிபிக்கல் வசனம் இருக்கும். இதான நீங்க நுவான்ஸ்டா பார்த்தா தெரியும். அந்த காலத்துல அங்க வளர்ந்தவங்க இன்று போய் நாளை வாழ கூட எடுத்துக்கலாம். அதுலயும் அது மாதிரி இருக்கும். சார் நிறைய படங்கள் அவளோட வந்து நிறைய ரீஆஷ் பண்ணலாம். இப்ப நான் தாதா மாதிரி டீசென்டா நான் சொன்ன மாதிரி மௌனகீதங்கள் படத்தை வந்துட்டு அப்படியே ரீடேக் பண்ண முடியும். இது வந்து கமலஹாசன் ஸ்டைல் ரீமாடலிங் பண்ற மாதிரி. தாதா படத்தை பார்த்தவங்களுக்கு வந்து மௌனகீதங்கள் ஞாபகம் வர சான்ஸே இல்லை. பட் நான் சொல்ற பெர்ஸ்பெக்டிவ் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஆணை பெண்ணா மாத்திட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கதையில இருக்கிற அந்த ஸ்கிரீன் பிளே அப்படியே இங்க எப்படி
கட் அண்ட் பேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மாதிரி கட் அண்ட் பேஸ்ட் பண்ணலாம். பட் அந்த படத்தை இன்னைக்கே ரீமேக் அப்படியே வேர்ட் பை வேர்ட் ரீமேக் பண்ணானா அந்த நாட்களுக்கெல்லாம் தியேட்டர்ல அடிதான் ஒழுங்குன்னு நினைக்கிறேன். சரி, நல்லாவே பெரிய ஆன்சரே கொடுக்குறீங்க. கடைசி கொஸ்டினுக்கு முந்தின கொஸ்டின் இது. வடிவேலு காட்சிகள் எல்லாம் மீமா நம்ம பாக்குறோம், கவுண்டமணி, சந்தானம் கூட பாக்குறோம். ஏன் பாக்கியராஜோட எந்த காட்சிகளோ இல்ல இதுவோ வசனங்களோ ஏன் மீம் ஆகல, இல்ல மீம் ஆயிருக்க எனக்கு தெரியலையா? அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்லங்க, தமிழ்நாடையே ஃபர்ஸ்ட் மீம் கலாச்சாரத்துக்கு தள்ளனதே பாக்யராஜ் தான். நகருதுன்னான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மீம் வந்தது எப்போ? நித்யானந்தா எபிசோட்ல. நித்யானந்தா எபிசோடு ஹிட் ஆனதுக்கு காரணமே பாக்யராஜ் அந்த நகருதுன்னா பாட்டு தான். இன்னைக்கு கூட அந்த நகருதுன்னா பாட்டு போட்டாங்கன்னா எல்லாரும் வந்து டக்குன்னு நித்யானந்தா ஞாபகம் வரும். அந்த நித்யானந்தா காரணமானதே பாக்யராஜ். ஸோ என்ன பொறுத்தவரை மீம் கல்ச்சரை வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு இந்த கவுண்டமணி பாட்டை இதை போட்டு துணுக்குகளை போட்டு வடிவேலு துணுகளை போட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே நகருதுனா போட்டு ஆரம்பிச்சு பிள்ளையார் சொல்லி போட்டதே பாக்யராஜ் தான் நினைக்கிறேன். அவரோட நிறைய படம் மீன் நீங்க பார்த்துலன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு கூட இந்த நேற்று 2 நாளையில அந்த பெண்களை கட்டிப்பிடிக்கிறது அதெல்லாம் சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அந்த இன்னைக்கு எபிசோடுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப கிரிஞ்சா இருக்கிறதெல்லாம் வந்துட்டு நிறையவே மீமா வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவரோட டான்ஸ் ஒரு மீம் தாங்க. அவர் எக்ஸசைசிங் டான்ஸ் எல்லாம் வந்து ஒரு மீமாவே தான் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதை வந்து படமா எடுத்தேன். தமிழ் படத்துல எல்லாம் வந்துட்டு மிர்ச்சி சிவா ரொம்பவே கிண்டலும் பண்ணிருக்காரு. அதெல்லாம் நான் ரசிச்சுதான் இருந்திருக்கேன். கடைசிக்கு முந்தின கேள்வி சொன்ன இதான் நிஜமாவே அவருக்கு பொருத்தமான ஹீரோயினா யார சொல்லுவீங்க? அவருக்கு பொருத்தமான ஹீரோயின்னா என்ன கேட்டா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. பட் ஆனா சோபனா அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படியா? இன்னொரு கிரிஞ்சு படம், அது ஐயர்கள்லாம் கோவித்து கொண்ட படம். சரி, கடைசி கேள்வியோட முடிச்சிடலாம். பாக்யராஜ் ஜீனியஸா, ஒரு சாமர்த்தியமான வணிக இயக்குனரா, அல்லது எப்படி பாக்குறீங்க அவர்? என்னை பொறுத்தல வந்துட்டு சொன்னா உங்களுக்கு கோபமா வரலாம். நம்ம என்னன்னா நம்ம கிட்ட இருக்கிற ஆட்களை கொண்டாடுறது இல்ல. நம்ம எப்பவுமே இப்போ பாரதி ராஜாவே வந்துட்டு நிறைய பேர் கொண்டாடல. என்னையா கிராமத்துல போய் எடுத்துட்டு இருக்க, தேவர் படமா எடுத்துட்டு இருக்கு அப்படின்னு இப்ப கூட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவர் இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் போக்கே மாற்றியவர் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அது மாதிரிதான் இவரோட திரைக்கதை சாயல் வந்து இன்னும் கூட நிறைய படத்துல இன்னைக்கு வந்து கருப்பு படத்துல இருந்து கூட என்னால ரெஃபரன்ஸ் எடுத்து காட்ட முடியும். அந்த ஆர்ஜே பாலாஜி 2-3 இடத்துல சொல்லியிருக்காரு எங்கெங்கெல்லாம் அவர் ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரதீப் ராமனோட பல படங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இவரோடது சுந்தர் சி படங்கள்ல வந்து நிறைய பாக்யராஜ் இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ என்ன பொறுத்தளவு ஜீனியஸா இல்லை அப்படிங்கறத விட ஒரு இன்ஃபுளுன்ஷியல் ஃபிகர் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுதான் என்னோட கருத்து. என்னோட நிறைவுரையை நான் முடிச்சிடுறேன். கடைசி வேர்டை உங்களுக்கு கொடுக்குறேன். பாக்யராஜ் என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்கிறவன் வந்துட்டு புத்திசாலி இல்ல, அதாவது புத்திசாலியா இருந்து பெண்ணிடம் ஏமாறுபவர், பெண் என்பவர் ஏமாற்றுபவர். அதாவது எங்க சின்ன ராசா எல்லா படத்துலயுமே நீங்க அந்த மாதிரி பார்க்கலாம். அந்த மாதிரி மீண்டும் மீண்டும் வடிவங்களை உருவாக்கினார். அது ஒரு காலத்துக்கு எல்லா ஆண்களுக்கும் நல்லாவே தீனி போட்டது. ஆண்மைய கண்ணோட்டம்ங்கிறத வந்துட்டு நம்ம இவர் இல்லாம பார்க்க முடியாது. பாக்யராஜ், டி ராஜேந்தர் போன்ற அந்த காலகட்டத்து இயக்குனர்கள் இல்லாம பார்க்க முடியாது. அவரோட வழித்தோன்றர்களும் முக்கியமா அதுல அதையே பின்பற்றி எடுத்திருந்தாங்கன்னு சொல்லலாம். ஆனா நிச்சயமா நீங்க சொன்னதோட 100% ஒத்துக்கணும்னு சொன்னானா, இன்று போய் நாளை வா பார்க்கும்போது சென்னை மைய கண்ணோட்டம் இல்ல அதுல இருந்து வேறுபடுத்தி கொண்டு போனதா இருக்கட்டும், பேசா பொருளை பேச நான் துணிந்தேங்கிற விஷயங்களை எடுத்ததா இருக்கட்டும், அது திரும்ப திரும்ப பல்வேறு விதங்கள்ல, அதாவது ஜெயகாந்தன் ஒரு விதமா அதை கொண்டு போனார்னா இவர் இன்னொரு விதமா அதை பொதுமக்களுக்கு எல்லா சாமானியனுக்கும் கொண்டு போனதா இருக்கட்டும், அந்த விஷயத்துல நிச்சயமாக முக்கியமானவர். அதனால்தான் இவ்வளவு நேரம் பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். முடிவாக சார் நான் முடிச்சிடறேன். நீங்க சொன்ன விதத்துல நான் கருத்துல மாறுபடுறேன். ஏன்னா அந்த படத்தை பாக்குற விதமே எனக்கு வித்தியாசமா இருக்கு. கொஞ்சம் லாங்கர் ஆன்சர் ஆனாலும் மௌன கீதங்கள் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. மௌன கீதத்துல என்ன சொல்றாருன்னா மெரிட்டல் ரேப்பை பத்தி இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். ஆனா நோ இஸ் நோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல சொன்னார். அதாவது ஒரு பெண் வந்து தனக்கு பிடிக்கலன்னா தன் கணவனா இருந்தாலும் கூட தொடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான பெண்மையை இன்ட்ரோடியூஸ் பண்றது பாக்யராஜ் தான். முன்னணி முடிச்சு வந்து நிறைய பேர் பாக்குறாங்க. ஆனா ஒரு கிராமத்துல விடலையா வளர்ந்த ஒரு பெண் தனக்கு பிடிச்சிச்சுன்னா அந்த கிராமத்தோட கட்டமைப்பே வச்சுக்கிட்டு தனக்கு வேண்டியது அடையிறான். அவளுக்கு வேண்டியது வந்து ஒரு ஆணை திருமணம் பண்ணணும். வாட் எவர் மேபி அவர் திருமணம் அவருக்கு மேல
பல விஷயங்கள் இருந்தாலும் நான் திருமணம் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு விடலை பெண் நினைக்கிறத நினைச்சு முடிக்கிறா. சோ அது ஒரு பெண்ணிய கதை அப்படின்னு நான் பாக்குறேன். நீங்க சுந்தரகாண்டம் அப்படிலாம் பார்த்தாலும் என்ன பொறுத்தல அவர் கொண்டு வந்து பவுனும் தான் எடுத்துட்டாலும் ஒரு ஸ்ட்ராங் விமன் கேரக்டர் கொண்டு வந்திருக்காரு. அதுல இவர் அசபிஸ்டா வந்துட்டு ஒரு ஆண் வந்து ஒரு நெகட்டிவான கேரக்டரா இருக்கிற மாதிரி தனக்கு ஒரு இது சின்ன வீடு எடுத்தவங்க கூட பார்த்தேன். இதுலயே பாத்தீங்கன்னா அது சின்ன வீடு படத்துல கூட பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் எடுப்பாங்க. அந்த கல்பனா வந்துட்டு அந்த அங்க அங்க சமயத்துல இருக்கிற அந்த சமுதாய கட்டமைப்புல அந்த பெண் எப்படி ஒர்க் பண்ணுவா, ஹவு ஷி ஆக்ட்ஸ் இன் தட் சோசியல் கன்ஸ்ட்ரக்ட் அப்படிங்கறதான் ஒரு அடிக்கடி கொண்டு வந்தது. அந்த சமுதாய கட்டமைப்பு அந்த சமயத்துல பெண்களுக்கு சாதகமா இல்ல. இன்னைக்கு சாதகமா இருக்கு, இன்னைக்கும் சாதகமா இல்ல. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி படங்கள் வர முடியல. இன்னைக்கு கூட வந்து சிங்கிள் பேரண்டிங் படம் எதுவுமே வந்ததில்ல. மௌன கீதங்கள் நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா வெரி வெல் ஹெட் ஆஃப் டைம். ஒரு சிங்கிள் பேரண்டிங் ஒரு பெண் வந்து கணவனை துறந்துட்டு நீ எல்லாம் வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை போய் வளர்க்குறாங்க, தனியா போய் வளர்க்குறாங்க. அது அந்த சமயத்துல முக்கியமான விஷயம். இன்னைக்கு வந்து அதை பேசுறது இல்லை. இன்னைக்கு வந்து யூஎஸ்ல வந்து சிங்கிள் பேரண்டிங் பத்தி போன ஆஸ்கர்ல ஒரு 3 ஆஸ்கருக்கு முன்னால பாத்தீங்கன்னா எல்லாமே சிங்கிள் பேரண்டிங் படம் ஆஹா ஓஹோ நம்பாங்க. இதை 70-80 ஒருத்தர் எடுத்திருக்கான், தமிழ்நாட்டில் எடுத்திருக்கான், அதை பத்தி யாருமே பார்க்கல அப்படிங்கிறது வந்து கவலையான மனக்கூறு அப்படின்னு நினைக்கிறேன். பட் வித் தட் செட் உங்களுடைய கருத்தையும் நான் ஏத்துக்கிறேன். நான் சொன்ன மாதிரி சில காட்சிகள்லாம் பாக்யராஜோட படங்கள்லாம் நீங்க பாக்குறப்ப வந்து கிரிஞ்ச் ஃபெஸ்டா இருக்கும். ஆனா அந்த 7 நாட்கள் வந்து நான் கிளைமேக்ஸ் அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. அந்த கிளைமேக்ஸ் வரப்ப ஆஃப் பண்ணிட்டு போயிருவேன். அவ்வளவு நல்ல படமா இருக்கும். அதே மாதிரி அது மாதிரி நிறைய படங்கள் இருக்கும், சில காட்சிகள்லாம் இருக்கும். பட் அதையும் தாண்டி வந்துட்டு நான் சொல்றது அவரோட இன்ஃபுளுன்ஸ் இருக்கு. ஆனா அதோட நீட்சி தான் நம்மளோட சமுதாயம் அப்படின்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நன்றி. நன்றி.